பெயோரின் குமாரன் பீலியான் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விரும்புகிறதாவது போல அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை எல்லாம் நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். யாக்கோபில் இருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். யாக்கோபின் ஜனங்களே, கேளுங்கள் கேளுங்கள், கர்த்தர் காண்பித்த தரிசனத்தை கேளுங்கள். நான் நிச்சயமாய் இஸ்ரவேலின் ஜனங்களை சேர்ப்பேன், இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். பொஸ்ராவின் நாடுகளைப் போல் அவர்களை ஏகமாய் கூட்டுவேன். அவர்களின் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்களுக்கு முன்னால் நடந்து போவார். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்கள் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்து புறப்பட்டு என்னிடத்து வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களின் பூர்வத்தினுடையது. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காக கடவுது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? மரியாளை அவமானப்படுத்துவது நல்லதல்ல. எப்படியாவது அவளை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும். அநீதியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஆயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவினாலே உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். தீர்க்கதரிசிகளின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும். உம்முடைய திருசித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். மரியாதை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வேலைக்காய் காத்திருக்கிறேன். மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் வந்து சகரியாவின் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். யாரது? ஓ, மரியாதை! மரியாதை, எப்படி இருக்கிறாய்? நான் நல்லா இருக்கிறேன். மரியாதை, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் சொல்லிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி. என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். மரியாதை, கொஞ்சம் உட்காரு, நான் தேநீர் கொண்டு வருகிறேன். ஐயோ, என்னால் நடக்க முடியவில்லையே. மரியாள், சற்று பொறுத்துக்கொள், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், சத்திரம் வந்துவிடும்.
என்ன வேண்டும்? ஐயா, எங்களுக்கு தங்க இடம் வேண்டும். என் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாய் இருக்கிறாள். மன்னிக்கவும், இங்கே இடம் இல்லை. ஐயா, ஏதாவது ஒரு ஓரத்தில் கொஞ்சமாவது இடம் தாங்க. உங்களை பார்த்தால் பரிதாபமாய்தான் இருக்கிறது. பின்புறம் மாட்டுத் தொழுவம் ஒன்று இருக்கிறது, அங்கு தங்குவீர்களா? அந்த இடமே எங்களுக்கு போதும் ஐயா, மிக்க நன்றி. வாருங்கள். அண்ணா, இன்னைக்கு குளிர் அதிகமாக இருக்குது. எனக்கு குளிர் அதிகமாக தான் இருக்குது. பெஞ்சமின் நிரம்பி கொஞ்சம் அதிகமாகப்பா. சரி அண்ணா, வண்டியில் இருக்கும் எல்லா ஆடுகள் குளிரை தாங்குமா? ஆடுகள் நம் குளிரை தாங்காதண்ணே. என்ன பிரகாசமான ஒளி, என் கண்கள் கூசுகிறது. பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளை துணிகளின் சுற்றி முன்னணியிலே கிடந்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அனைவரும் சீக்கிரம் பெத்லகேம் ஊருக்கு போய் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை பார்ப்போம். பாருங்கள், நம்ம கர்த்தராகிய கிறிஸ்து நம்ம எதிரே கொண்டு போவோம். நம்மிடம் இந்த ஆட்டை மந்தை தருவ ஒன்றும் இல்லையே. நாம் தொலைத்தில் உள்ள ஆட்டுக்குட்டியில் ஆட்டருக்கு ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியை படைப்போம். ஆமா ஆமா, நம்ம எல்லாரும் அப்படியே செய்வோம். ராஜாதி ராஜன் ஏரோது ராஜன் வருகிறார் வருகிறார் வருகிறார். யாரை காண வந்திருக்கிறீர்கள்? காத்திருங்கள். ராஜாவே நீர் வாழ்க. கிழக்கிலிருந்து 3 சாஸ்திரிகள் தங்களை காண வந்திருக்கிறார்கள். வர சொல். இளவரசே, ராஜா உங்களை அழைக்கிறார். நல்வரவு சாஸ்திரிகளே, தாங்கள் வந்ததன் நோக்கத்தை நான் அறியலாமா? ராஜாவே, நீ நீருடி வாழ்க.
யூதருக்கு ராஜாவை பிரிந்திருக்குவர் எங்கே என்று அறிந்து கொள்ள வந்தோம். என்ன, யூதருக்கு ராஜாவா? யூதருக்கு ராஜாவாக நான் இருக்க இன்னொரு ராஜாவா? ராஜாவே நீர் என்றும் வாழ்க. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். சாஸ்திரிகளே, சிறிது நேரம் அங்கே காத்திருங்கள். யார் அங்கே? உத்தரவாரிசே. பிரதான ஆசாரியரையும் வேத பாரகரையும் வரச்சல். ராஜா உங்களை அழைக்கிறார். ராஜாவே நீர் வாழ்க. பிரதான ஆசாரியரே, வேத பாரகரே, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று சாஸ்திர நூல்களை ஆராய்ந்து கூறும். உத்தரவரசே, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலே ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனால் எழுதப்பட்டிருக்கிறது மகா பிரபு. நல்லது, சென்று வாருங்கள். ராஜாவே நீர் வாழ்க. யார் அங்கே? அரசே. சாஸ்திரிகளை வரச்சல். உத்தரவரசே, ராஜா உங்களை அழைக்கிறார். ராஜாவே நீர் வாழ்க. சாஸ்திரிகளே, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் பிள்ளையை கண்ட பின்பு நானும் வந்து பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். மிக்க நன்றி அரசே. நாங்கள் போய் பிள்ளை கண்ட பின் திரும்ப வந்து உம்மிடத்தில் அறிவிக்கிறோம். ராஜாவே நீர் வாழ்க. திரும்பி வராததால் ஏரோது ராஜா கோபத்துடன், அந்த சாஸ்திரிகள் இன்னும் வரவில்லை, என்னை வஞ்சித்து விட்டார்களோ? யார் அங்கே? அரசே. அந்த சாஸ்திரிகள் என்னை வஞ்சித்து விட்டார்கள். என் தேசத்தில் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய கட்டளையிடுங்கள். அரசே கட்டளையிடுங்கள். குழந்தை இயேசுவை மேய்ப்பர்கள் தங்கள் காணிக்கைகளை செலுத்தி தொழுது கொண்டார்கள். சாஸ்திரிகள் தங்கள் காணிக்கைகளை படைக்க வருகின்றார்கள்.
Yeah.